நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான டாக்டர் சொன்னது போல கொரோனா நேரத்தில் எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய இரக்கம் மாத்திரமே நம்மை கண்ணோக்கினது. தேவனுடைய இரக்கம் மாத்திரம் நம்மை கண்ணோக்கி பார்க்காவிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கு சற்று யோசித்து பாருங்க. கொரோனாவிலே மரித்தவங்க எல்லாரும் பாவிகள் அல்ல. நாம் ஜீவனோடு இருப்பதனால் நாம் எல்லாரும் பெரிய நீதிமான்களும் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபை நம்மை காப்பாற்றியது. ஹல்லேலூயா. வாழ தெரியாதையா சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஒரு நாள் நம் ஜீவனோடு வாழ முடியாது. அவருடைய கிருபையை நாம் காத்துக் கொள்வோம். தேவனே, புதிய கிருபையால் என்னை நிரப்புங்கப்பா. புதிய கிருபையை என் மீது பொழிந்தருவீராக. உமது கிருபையின் கரத்தை நீட்டி என்னை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நாம் கண்ணீரோடு அவரை நோக்கி பார்ப்போம். எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடந்தது. காலையில் எழுந்தவுடன் கிருபை தாங்கினது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடந்தது. இதுவரை காத்தீரையா உனக்கு
என்பது வெறும் பாடல் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் உத்த வேஷம் அறியாமல் உங்களுடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிகள். இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் நிறைய பேர் பாடல் மாத்திரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ, நீ நல்லவர் ஆண்டவரே.